பாஜக என்ன சொல்றாங்கன்னா எங்க கட்சிக்காரங்களுடைய அந்த வாக்காளர்களை திட்டமிட்டு தூக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு இதை சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த அதி புத்திசாலி இருக்காருல்ல, பேசினார்ல, பேட்டி கொடுக்குற அதி புத்திசாலி, ஐபிஎஸ் படித்தவர், இது என்னைக்கு சொல்லியிருக்கணும்? எங்க வாக்காளர் சாபிதா தேர்தல் ஆணையம் கொடுத்து எங்களுக்கெல்லாம் 3-4 முறை கொடுத்துட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முதல்ல கூட திருத்தப்பட்ட வாக்காளர் படிவம் கொடுத்தாங்க. அதை பார்த்திருக்கலாம். அது குறிப்பாக பாரதிய ஜனதாவுடைய வாக்காளர்கள் மட்டும் விடுபட்டிருக்காங்கன்னு சொன்னா இது எதையோ குறிக்கிறது. நாங்கள்லாம் சொல்லி வந்தது தான் அது குறிக்கிறது என்று நான் கருதுகிறேன். எனவே தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் எதுக்காக அப்படி சொன்னார்? அது தேர்தல் அன்னைக்கு அதை சொல்றாருன்னா, தன்னுடைய இந்த தேர்தலில் மறைமுகமாக தனக்கு சரியான வாக்குப்பதிவு தனக்கு கிடைக்கல, தன்னை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க என்ற அடிப்படையில் தான் அந்த ஒரு தொகுதியிலே 1 லட்சம் வாக்குகள் விட்டு போயிருக்குன்னா இவரே அவரை இது மாதிரி கொடுத்த வாக்காளர் படிவம் சரியில்லை, பலருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குன்னு ஏற்கனவே கொடுத்துருக்கணும். எதுக்கு முந்தி கொண்டு சொல்றாரு? நான் கேட்குறேன், அவங்க அவர் சொன்னவரை இதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம் இல்லை. பொதுவாக ஒருத்தர் ஒரு குறைபாடு சொல்றாருன்னா அதனுடைய உண்மைத்தன்மை தமிழகத்தில் தெரியணும். நான் கேட்கிறேன், இவர் ஒரு போன்லவே பேசினத மறைமுகமாக அது யாருக்கும் தெரியாமல் பேசினத டேப் பண்ணி வெளியிடக்கூடிய திறமை படைச்சவர். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு என்னன்றது எல்லாமே வெளிக்கொண்டு யாருக்கும் தெரியாதெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்றவர். இந்த வாக்காளர் படிவத்தில் மட்டும் பாரதிய ஜனதா வாக்காளர்கள் விட்டு போயிருக்காங்க, இந்த ஒரு தொகுதியில் இதான் விட்டு போயிருக்காங்கன்னா மற்ற தொகுதியிலாம் என்ன ஆச்சு? மற்ற தொகுதியில் இதே மாதிரி போயிருக்கா என்பதை ஒரு மாநில தலைவர் சொல்லணும்ல. எல்லா இடத்திலும் திட்டமிட்டு நீக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முதல்ல சொல்லியிருந்தாரு. ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்பாக சொல்லியிருந்தாருன்னா கூட நம்ம அவரை அந்த அவர் சொன்ன வார்த்தையில சொன்னதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இது எதுக்காக சொல்லியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வேற, இவர் கேரளாவுக்கு போறாரு, கர்நாடகத்துக்கு வேற போறாரு. அவரை போய் ஓட்டி நீ அவரவே பெரிய ஆளாக்கி விட்டுட்டே இருக்கீங்க. நீங்க எங்கிட்ட அவரை வர பற்றி கேட்டு மற்றதை பேசுங்கப்பா.